சார் இந்த ரூமில் தான் திருட்டு நடந்துச்சு. மொத்தம் எவ்வளோ சம்பத்? சார் 6.5 கிலோ நகை சார், 1.5 கோடி மதிப்பு. யாராவது வெக்கேட் பண்ணியிருக்காங்களா? யாரையும் நியூ ரிஜிஸ்டர் பண்ண வேணாம், வெக்கேட் பண்ணவும் விடாதீங்கன்னு மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியாச்சு சார். பின்னாடி தான் வழி இருக்கா? ஆமாம் சார், முன்னாடி 2 வழி இருக்குது, பின்னாடி 2 வழி இருக்குது. அந்த ரூமில் யாரு? ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுறவர் சார், நேட்டிவ் மேட்டூர். மற்ற ரூமெல்லாம்? இந்த 2 ரூம் காலி சார். மேலே மொத்தமாக நார்த் இந்தியன் ஃபேமிலி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க சார். மேனேஜர் எப்படி? பார்த்தாலே சந்தேகம் வர மாதிரி இருக்கார் சார். எத்தனை மணிக்கு சம்பத்? சாப்பிட்டு 9 மணிக்கு வந்திருக்காரு சார். எல்லாம் பூட்டின மாதிரியே இருந்தனால டவுட் வரல சார். 10 மணிக்கு வெளியே கிளம்பும்போது தான் பார்த்துருக்காரு சார். லாட்ஜ் மினிஸ்டரோட பினாமி சார், கொஞ்சம் சீக்கிரட்டா. திருட்டு கொடுத்தவங்க சார் ரிசப்ஷனில் உட்கார வச்சிருக்கேன். ஆள் எப்படி? சார் எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் போய் நகை டிசைன் காட்டி ஆர்டர் எடுக்கிறது சார். ஆர்டர் எடுக்கிறதோடு இல்லாமல் சப்ளை பண்ணுறாரு சார். சார் அப்புறம் லாட்ஜ், ரூமு, கிச்சன் எல்லா பக்கம் செக் பண்ணியா சார். இங்கே எங்கேயும் நகை இல்லை சார். ரைட் சார் இது லாட்ஜோட பேக் சைட் சார். சரி, ஃப்ரண்ட்டில் யார் இருக்காங்க? கதிர் இருக்கார் சார். ஒரு ரூமுக்கு எத்தனை கீ வச்சுருக்காங்க? 2 கீ சார். ஒன்று கஸ்டமர்கிட்ட, ஒன்று மேனேஜ்மெண்ட் கிட்ட சார். ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. அப்படியா இருக்க மாட்டாங்க சார், சில சமயம் வருவாங்க, மேக்ஸிமம் அப்படி இருக்காது. இருக்கட்டும் சார், அவர் பார்க்கட்டும் சார். சார் இவர் பேர் கற்பூர பூபதி சார். கடைசி 3 மாதத்தில் இவர் 2வது தடவை தங்கியிருக்கார் சார். ஒருவேளை கேஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக இவர் வச்சு யாராவது கேம் விளையாடுறாங்களோ? இருக்கலாம் சார். யாரா இருக்கும் சார்? இனிமேல் தான் சார் கண்டே பிடிக்கணும். நீங்களா கூட இருக்கலாம் சார். இல்லை சார், நான் பண்ணல சார். மேலே சொல்லுங்க சார். சார் நான் பண்ணலைங்க சார். அது இல்லைங்க சார், இந்த டூப்ளிகேட் கீ பண்ணுறாங்களே அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க சார். பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடை இருக்குது சார். மெஷின் கட்டு குயிக்காக தந்துடுவாங்க, அதை விட்டாங்க சார். கிராஸ் கட்டில் 7வது கடை இதில் நிறையா இருக்குது சார். அப்படியா? சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இவங்க 2 பேரும் அழைச்சிட்டு ஃப்ரண்ட்டில் போய் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்க சார். சம்பத் சார் சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் செக் பண்ணி அனுப்ப சொல்லி. அது இல்லை சம்பத், லாஸ்ட் 4 டேஸில் நியரஸ்ட் லாட்ஜில் யாராவது சந்தேகப்படும்படியாக தங்கியிருக்காங்களான்னு பாருங்கள். ஏற்கனவே இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதெல்லாம் விசாரித்து ஒரு லிஸ்ட் எடுங்க. யார் மேலே டவுட் வந்தாலும் உடனே எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சார். பில்டிங் ஒர்க் பண்ணுற லேபர் யாராவது வராங்களா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆயா மட்டும்தான் வராங்களா? வேற யாரும் இல்லை சார். 6.5 கிலோ நகை சார். எப்படியாவது கவலைப்படாதீங்க, பிடிச்சிடலாம். சொல்லுங்கள் சம்பத். சார் ஆர்வி லாட்ஜில் 7 பேர் புதுசு சார். திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கு ஒர்க் முடிச்சுட்டு ஊருக்கு திரும்புறதா சொன்ன ஒரு கஸ்டமர் புக் பண்ண ரூமை 1 ஹவரில் வெக்கேட் பண்ணியிருக்காரு சார். புதன்கிழமை மதியம் சுமார் 2 மணிக்கு அதே கஸ்டமரை லாட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஷாப்பில் ரூம் சர்வீஸ் பார்த்து தான் சொல்கிறான் சார். இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சூப்பர்ஸ்ரீ ஹோட்டலில் ஒருத்தர் ரூம் போட்டிருக்காரு சார். அதுவும் ஆர்வி லாட்ஜில் சொன்ன அங்காடியோட ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது சார். சம்பவம் நடந்து 3 மணி நேரம் ஆச்சு. 10 மணிக்கு ரூம் புக் பண்ணியிருப்பாங்க. மற்ற டீட்டெயில்ஸ்? அவரும் கையில் கொண்டு வந்த லக்கேஜை வச்சுட்டு வெளியே போயிருக்காரு சார். லாட்ஜில் கொடுத்த நம்பர் இப்போ சுவிச் ஆஃப் சார். ஆனால் ஆளை பார்த்தா ஒன்றுத்துக்குமே ஆகாத மாதிரி இருந்ததா மேனேஜர் சொல்கிறார் சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பழைய ஆர்வி ராஜில் வெக்கேட் பண்ண டைம் கேட்டு வாங்க. அண்ட் மொபைல் நம்பர் இப்போ சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கிற நம்பர், இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு ஈஸி பண்ணியிருக்கான்னு விசாரிங்க. இந்த 2 லாட்ஜ்லையும் சஸ்பெக்ட் புக் பண்ண ரூம் கிஸ்ஸை வாங்கிட்டு ஓகே சார் இன்னும் 10 நிமிஷத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துருங்க. சரி சார். வாங்க சார். இது ஒரு டூப்ளிகேட் பண்ணணுமே. இப்போ தான் சார் இந்த கீ பண்ணி முடித்தேன். அப்படியா? அப்போ இதுக்கு போட்டு கொடுங்க. அன்றைக்கி பவர் கட்டு சார், உடனே கொடுக்க முடியல. பாதி வரைக்குலேயே கரண்ட் போயிடுச்சு. கஸ்டமர் வெயிட் பண்ணி தான் சார் வாங்கிட்டு போனோம். இந்த கீச்சன் தான் சார் ஞாபகப்படுத்துச்சு. ஆள் எப்படி இருப்பான், அடையாளம் சொல்ல முடியுமா? கருத்தன் போட்டிருந்தாரு, கீச்சன் வச்சுருந்தாரு சார். கீ மிஸ் பண்ணுற பழக்கம் இருக்கிறதாவது, 1 மாதம் இங்கே தங்க போகிறதாவும் சேஃப்டிக்காக போகிறதாவும் சொன்னார் சார். ஆனால் ஆர்டர் இப்போ நான் வாங்கல சார், பையன் தான் சார் வாங்கினா. அவன் தான் மறுபடியும் வந்தானு எனக்கு தெரில சார். ஓஹோ, பையன் எங்கே? கடுக்கணி இல்லை சார், மொட்டை கடிச்சிருந்தாரு சார். கையில் எதுவும் பேக் இல்லை சார். மற்றது எதுவும் நான் பார்க்கல சார். சம்பத், இவர் நம்பரை வாங்கிக்கோங்க. ஓகே சார். சார் தேவைப்பட்டால் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும், சரிங்களா? ப்ரூஃப் ஸ்ட்ராங்கா சார்? மேக்ஸிமம் ரீச் சம்பத், வண்டிக்கு சொல்லிடலாம் சார். அக்யூஸ்ட் லாக்கா சார்? கிட்டத்தட்ட. சார் என்னாச்சு சார்? சார் அந்த ரூம். ஓ, ரூம் மாதிரி வந்துட்டுமா? ஆமாம் சார். சாரி சார். மேனேஜர், நீங்கள் போய் ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு வாங்க. சம்பத், இந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விடுங்களேன். உட்காருங்க சார். அப்புறம் சொல்லுங்கள், என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஹார்ட்வேர் பிஸ்னஸ் சார். அட, என் தம்பி கூட அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறான். கஸ்டம்ஸில் வாங்கி விற்கிறது. இந்த ஏரியாவில் அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கா? பரவாயில்ல சார், ஏதோ வித்தாதான் சார் அடுத்த வேலைக்கு கஷ்ட சாப்பிட்டு. ஜீவனம் தான். ஆமாங்க சார். சம்பத், அந்த ரெஜிஸ்டர் வந்தால் அட்ரஸ் சரியா இருக்கான்னு பார்த்துங்க. ஓகே சார். சொல்லுங்கள், எப்படி ரிலாக்ஸேஷன் பண்ணுறீங்க? நல்லா ஊர் சுற்றுவோம் சார்.
எந்த ஊருக்கு போனாலும் ஆஹா. அந்தந்த ஏரியா பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவோம் சார். ஓஹோ. சார் நியூ போஸ்டல் ப்ரூஃப் ஃபேக் சார். பழைய லாட்ஜ் வெக்கேட் பண்ண டைமுக்கும் இங்கே ரூம் புக் பண்ண டைமுக்கும் 10 நிமிஷம் தான் சார் வித்தியாசம். சார் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க சார். உங்கள் நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். ஒன்றுமில்ல, என் தம்பிக்கு ஏதாவது டவுட்டுன்னா உங்களை காண்டாக்ட் பண்ண சரிங்க சொல்லலாம் பாருங்க. 99 ஆ 44 ஆ 12 ஆ 46 ஆ 46. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பூபதி சார். சம்பத். சார் நம்பர் லாட்ஜில் ஈசி ஷாப்பில் டீ ஷாப்பில் எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். ம், அப்படியா? சம்பத், சார் கூட போங்க. ஓகே சார். ஒரு டூப்ளிகேட் கீ போட்டு வந்துருங்க. என்ன பூபதி, அவர் கூட போயிட்டு வந்துருங்க. உங்களுக்கு தான் அந்த ஏரியாவில் எல்லா இடமும் தெரியுமே. சார். சம்பத், வண்டி வந்துருச்சான்னு பாருங்க. வந்துருச்சு சார். பூபதி சார். கடையில் நீங்கள் சுபஸ்ரீ லாட்ஜோட கீ கொடுத்துட்டு இருந்தீங்களே, அது என்கிட்ட தான் இருக்குது. சார். 9:15 மணிக்கு பின்பக்க வழியாக நீங்கள் போனதை மேனேஜர் வேணா பார்க்காம இருந்திருக்கலாம். அவ்வளோ நகையை அடிச்சிங்களே, கூட ஒரு 500 ரூபாய் சேர்த்து அந்த பரோட்டா மாஸ்டர்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை பற்றி அவன் என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான்ல. போலாமா? ரூமை திறந்து கீ எடுக்கும்போது தெரியாதனமா பில்லை கீழே போட்டிருக்க. நீ ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுறதா வேற சொல்லியிருக்க. ஏன் அந்த பில் உன்னோடதா இருக்கக்கூடாது? இருக்கமா இருந்த நீ உன்னை வச்சு விளையாடுறங்கன்னு சொன்னவனே நக்கலாக சிரிச்ச. நீ எங்களை முட்டாளன்னு நினச்சிட்ட. ஹார்ட்வேர் தொழிலுங்கிறதுனால கீயை வெளியே தொங்க விடுறது உன்னுடைய சென்டிமெண்ட்டாக இருக்கலாம். அந்த சென்டிமெண்ட்டே உனக்கு எமன் ஆயிடுச்சு. திருட்டு நகை எங்கேயோ பதுக்க வச்சுட்டு இங்கே ஸ்டே பண்ண சந்தேகம் வராதுன்னு நினச்சப்பாரு. அது சூப்பர் ஐடியா. ஆனால் அந்த பரோட்டா மாஸ்டருக்கு இன்னொரு 500 ரூபாய் கொடுத்துருக்கலாம். உன் ஷர்ட் கசங்கிருந்ததும் கடையில் இருந்த பையன் நீ இன் பண்ணியிருக்கேன்னு சொன்னதையும் என்னால் ரிலேட் பண்ணாமல் இருக்க முடியல. நீ வெக்கேட் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் தங்கினது கூட ஓகே. ஆனால் நீ ஈஸி பண்ணுறதுக்காக அது வேறு ஏரியா போயிருக்கலாம். ஒரு பில்லையே கோட்டம் விட்ட வேணி. கண்டிப்பாக இந்த நகையை எங்கேயா சேவ் பண்ணியிருக்கணும். அது ஏன் இன்னொரு லாட்ஜாக இருக்கக்கூடாதுன்ற சின்ன கஸ்டிங். எப்படி சார்? ரொம்ப சிம்பிள் சம்பத். ஒரு போலீஸ் திருடனாக முடியுமான்னு தெரியல. ஆனால் ஒரு திருடன் போலீஸ் ஆனா, நானும் சின்ன வயசில் கள்ள சாவி போட்டு அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம நல்ல நேரம் ஒரு திருடங்கிட்ட இன்னொரு திருடன் மாட்டிக்கிட்டான்.